ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிற தலைப்பு அட்டாங்க யோகத்துல தியானம் பார்த்துட்டு இருக்கோம். தியானத்துல என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துடலாம். முதல் பாடல் பரதியானம் சிவதியானம். உருவத்தை மனசுல நினைச்சு தியானம் பண்றது முதல் நிலை, அது பரதியானம். அதுல இருந்து அந்த உருவம் மறைந்து அருவமாக நமக்கு காண்பது சிவதியானம். இந்த தியானம் நம்ம செய்யக்கூடிய பயிற்சி இந்த 4 புலன்களும் ஒன்று சேரக்கூடிய இந்த விசுதி சக்கரத்துல நம்ம கவனத்தை வச்சு ஒரு வகையான தியானம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆஜ்னா சக்கரத்துல நம்ம உடலை வருத்துற அளவுக்கு ஒரு பயிற்சி செய்யறதும் தியான பயிற்சின்னு சொல்லியிருந்தாரு. இந்த தியானத்துல நம்ம யார பாக்குறோம் அப்படின்னா, உடலுக்குள்ள உயிர் பொருந்தி இருக்கு, அந்த உயிருக்குள் சிவம் பொருந்தி இருக்கு, அந்த சிவனுடைய உறைவிடமாக நம்மளுடைய சிந்தை இருக்கு. அந்த சிந்தையில் சந்திர பூவை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் சக்தி இருக்கிறாள். இததான் நாம தியானத்துல உணர முயற்சி செய்கிறோம். அடுத்த பாடல்ல இந்த தியானத்துக்கு நமக்குள்ளே தடையாக இருப்பது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சினம், அந்த சினத்தை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி நம்ம நீக்கிட்டோம்னா நம்மளுடைய ஆன்மாதான் சிவனாக நமக்குள்ள காட்சி தருவாரு. கண்ணாடி போல நம்மளால அந்த இறைவனை உணர முடியும். இதுவரைக்கும் பார்த்தோம். அதற்கப்புறம் 2 முத்திரைகள், நாசி கர்க்க முத்திரை, சாம்பவி முத்திரை, 2 விதமான முத்திரைகள் பார்த்தோம். நாசி கர்க்க முத்திரை மூக்கோட நுனி பகுதியை பார்க்கும்போது இந்த உலக பற்றுல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நீங்கி நம்ம இறைய தேடி போகக்கூடிய உணர்வு வரும். சாம்பவி முத்திரை நாசிகர்கா செய்துட்டு சாம்பவி முத்திரை செய்யும் போது அந்த இறைவனுடைய திருவடியில போய் அடையக்கூடிய அந்த நிலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இன்னைக்கு அடுத்த 2 பாடல்கள் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவா நம்ம தியானத்துல நம்ம எதை நோக்கி போறோம், நம்ம செய்யறது சரியா தப்பா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும். நம்ம கடைசியா திருமந்திரம் பயிற்சி வகுப்புல கூட புருவ மத்தியவே பார்க்க சொன்னோம். அப்புறம் இடது கண் சந்திரன் ஒளி போலவும் வலது கண்ண சூரியன் ஒளியை போலவும் இரண்டும் அந்த வெள்ளையும் அந்த தங்க நிறமும் சேருவது போல ஒரு ஒளிய பாருங்க அப்படின்னு சொன்னோம். இப்ப இதெல்லாம் சரிதானா, இதுபடிதான் நம்ம கரெக்டா பண்றோமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம இறைவனை நம்ம எப்படி பாக்குறோம்னா, அந்த 36 தத்துவங்கள்ல அவர் நாதமும் பிந்துவுமாய் இருந்து அவர் தான் இறங்கி ஒரு சுத்த மாயை சுத்த அந்த சித்தத்துல இறங்கி வர்றாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து சுத்த மாயைன்னு படைக்கிறாரு. அடுத்து சுத்த மாயையில இருந்து பிரகிருதி மாயை, கடைசி மாயையில தான் இந்த உடல் எல்லாமே வருது அப்படின்னு பார்த்தோம். அப்ப முத அவர் யாரா இருந்திருக்காரு? நாதமும் பிந்துவுமா இருந்திருக்காரு. அப்ப நாதம் அப்படிங்கிறது சவுண்ட், அந்த சவுண்டுல இருந்துதான் நாம வந்திருக்கோம். இப்ப நம்ம கடைசி நிலைக்கு வரும்போது நம்மளுடைய காதுகளால ஏன் அந்த நாதத்தை உணர முடியல? அவருக்கு உருவம் எதுவுமே கிடையாது, வெறும் நாதமாதான் இருக்காரு. ஆனா நமக்கு காதை கொடுத்துட்டாரு, கேட்கிற சக்தியை கொடுத்துட்டாரு. ஆனா ஏன் நம்மளால அந்த நாதத்தை கேட்க முடியல அப்படின்னா, நம்மளுடைய காதுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி தான் கேட்க முடியும். ஒலி அலைன்னு சொல்றோம் இல்லையா, 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 22,000 ஹெர்ட்ஸ்குள்ள இருக்கிறத மட்டும்தான் நம்மளால கேட்க முடியும். அப்ப இதை தாண்டி சத்தம் இல்லையானா இருக்கு. இந்த பூமி சுத்தும் போது அது 20 ஹெர்ட்ஸை விட மிகப்பெரிய சத்தத்துல சுத்துது. ஆனா நம்மளால அதை கேட்க முடியல. அதே நேரம் இந்த எறும்புகள் கூட பேசுது, அது 20 ஹெர்ட்ஸை விட கம்மியா பேசுறதுனால நம்மளால கேட்க முடியல. அப்ப நமக்கு குறிப்பிட்ட ஒரு அலைக்குள்ளதான் நம்மளால கேட்க முடியுது. அப்ப இதை தாண்டின ஒரு நாதமாதான் இறைவன் இருக்கிறார். அவரை ஏன் நம்மளால கேட்க முடியல அப்படின்னா, இவ்வளவு நாள் பாடல்கள்லே நமக்கு புரிஞ்சுகிச்சு, இந்த தொண்டைக்கு மேலதான் நமக்கு அடைப்புகள் இருக்கு, அது நீங்கினாதான் நமக்கு அந்த இறைநிலையை நம்மளால அடைய முடியும். அப்ப இங்கதான் எல்லாமே அடைப்புகளா இருக்கு. நம்ம கொடுக்க வேண்டிய பயிற்சியும் இதுதான். இதுக்குள்ளதான் நம்மளுடைய காதுகளும் இருக்கு. இந்த காதுகளால அந்த நாதத்தை, அந்த இறைவனுடைய
கடவுளுடைய நாதத்தை ஏன் கேட்க முடியல அப்படின்னா, நம்ம செய்த வினைகள் எத்தனை பிறவி எடுத்து வந்தோமோ, ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம என்னென்ன வினைகள் செய்தோமோ அது எல்லாமே இதுக்குள்ள அடைப்புகளா இருக்கு. அதனால நம்மளால அந்த இந்த மாயைக்கு நமக்கு எவ்வளவு அலைவரிசை இருக்கோ அதுக்குள்ளதான் நம்ம காதுகளால கேட்க முடியும். ஒவ்வொருத்தருடைய காதுகளுடைய அமைப்பும் அவங்கவங்க செய்த வினைக்கு படி. இப்ப நான் போன பிறவில நல்ல வினைகள் செய்துட்டு வந்தேன்னா, இந்த பிறவில கொஞ்சம் பயிற்சி கொடுக்கும் போதே என்னால இந்த அலைவரிசையை கடந்து, அதாவது இந்த அசுத்த மாயையிலிருந்து கொஞ்சம் சுத்த மாயைக்கு போய் என்னால மற்ற சத்தங்களை கேட்க முடியும். நான் போன பிறவி வரைக்கும் செய்த வினைகள் அதிகம்னா, நான் இந்த பிறவில இன்னும் நிறைய பயிற்சி பண்ணாதான் என்னால அடுத்த ஒலிய வந்து கேட்க முடியும். அது வரைக்கும் நான் இதுக்குள்ளேயே தான் இருக்க முடியும். அப்ப நம்ம தியானம் பண்றது, நம்ம புருவ மத்திய பார்த்துட்டு நம்ம அமைதியா உட்கார்ந்து இருந்தா மட்டும் நம்மளுடைய வினைகள் கழிந்து இந்த அடைப்புகள் நீங்கி அந்த அடுத்த சத்தம், அந்த பர சத்தத்தை நம்மளால கேட்க முடியாது. அப்ப அதற்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சிகள் கொடுத்து நம்ம வந்து தியானத்துல அடுத்த நிலை போகணும் அப்படின்னா இந்த நாதம் வந்து ரொம்ப முக்கியம். இததான் வந்து தசநாதம் தச தீட்சை அப்படின்னு நிறைய சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, விளக்கி இருக்காங்க. அந்த தசநாதம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறதான் அடுத்து 4 பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 2 பாடல்கள் மட்டும் பார்க்கலாம். அப்ப இந்த தசநாதம்னா என்னன்னா, இந்த 20 to 20 ஹெர்ட்ஸ்க்குள்ள இத தாண்டி போகும்போது நமக்கு கேட்கக்கூடிய ஒரு சத்தம். அப்ப தியானத்துல நம்ம அடுத்த நிலை வந்திருக்கோங்கிறத எப்படி உணரலாம்னா, நம்ம காதுகள்ல கேட்கக்கூடிய அடுத்த சத்தத்தை வச்சுதான் நம்மளால உணர முடியும். அததான் விளக்கமா சொல்லி இருக்காரு. பாடல் 606வது பாடல் பார்க்கலாம். மணி கடல் யானை வார்குழல் மேகம் அணி வண்டு தும்பி வளைபேரி கையால் தனித்தெழு நாதங்கள் தாம் இவை 10 பணிந்தவர்க்கு அல்லது பார்க்க ஒண்ணாதே. மணிக்கடல் அப்படின்னா மணி பிளஸ் கடல். மணினா நம்ம கோயில்ல மணி அடிக்கிற சத்தம், அந்த சத்தம். இந்த கோயில்ல மணி அடிக்கிறது இப்ப நம்ம அடிக்கிறாங்க, அது நமக்கு வந்து கேக்குது. இப்ப நம்ம தியான நிலையில இருக்கும்போது பக்கத்துல கோயிலோ பால்காரரோ யானையோ எதுவுமே இல்ல. ஆனா அந்த மணி ஓசைய நம்மளால கேட்க முடிஞ்சிச்சு அப்படின்னா தியானத்துல நம்ம ஒரு நிலை உயர்ந்துட்டோம். நமக்குள்ள இருந்த இந்த வினைகள் கழிந்து நம்ம இந்த 20ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸை தாண்டி நம்மளால ஏதோ ஒரு ஒலியை கேட்க முடியுது அப்படின்னா நம்ம தியான நிலையில அடுத்த நிலைக்கு வந்துட்டோம். அந்த மாதிரி அந்த மணியினுடைய ஓசை ஒண்ணு. இரண்டாவது கடல். கடல் ஓசைனா அந்த கடல் அலையோட சத்தம். கடல் பக்கத்துல இல்லாத போதும் நம்ம தியான நிலையில அந்த ஓசையை கேட்பது. யானை. யானை வந்து பிளிரக்கூடிய சத்தம். அதாவது இது இந்த 10 சத்தமும் நமக்கு கேட்கணும்னு கிடையாது. ஒவ்வொருத்தருடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருடைய தியானத்துல ஒவ்வொரு விதமான சத்தத்தை நம்மளால உணர முடியும். மூன்றாவது யானை பிளிரக்கூட கூடிய சத்தம். வார்குழல் மேகம். குழல் அப்படிங்கிறது புல்லாங்குழல். புல்லாங்குழலுடைய ஓசையை கேட்கிறதும் ஒரு வகையான தியான நிலை. மேகம். மேகம் எல்லாம் நகரும் போது அந்த மேகம் ஒன்னோட ஒண்ணு இடிக்கும் போது அந்த சத்தத்தை கேட்கிறதும் ஒரு வகை. அணி வண்டு. வண்டுகள் எல்லாம் ரீங்காரமிடுறது. நம்ம பிரம்மரி பிரணயமால சில நேரம் பயிற்சி பண்றோம்ல, காதை அடைச்சிட்டு இம்முன்னு சொல்லி பாக்குறோம். அந்த சத்தம் வந்து நமக்கு தியான நிலையில தானாகவே கேட்பது. தும்பி அப்படிங்கிறதும் வண்டு மாதிரியான ஒரு பூச்சி வகை, அதனுடைய சத்தம் போல கேட்பது. ஆஹ் தும்பி. வலை. வலை அப்படிங்கிறது சங்கு ஓசை. சங்கு ஊதுனா கேட்கக்கூடிய சத்தம் நமக்கு தியானத்துல கேட்கிறது. பேரிகை அப்படிங்கிறது இந்த உடுக்கை, அந்த பறை ஓசை எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான சத்தம் பேரிகை. யாழ். யாழுங்கிறது வீணை மாதிரியான ஒரு இசை கருவி. அதை மீட்டும் போது ஒரு நாதம் வரும் இல்லையா, அந்த சத்தம். ஆக மொத்தம் 10 சத்தங்கள் சொல்லியிருக்காரு. மணி, கடல் ஓசை, யானை சத்தம், புல்லாங்குழல் சத்தம், மேகம் சத்தம்,
வண்டினுடைய சத்தம், தும்பியினுடைய சத்தம், சங்கினுடைய சத்தம், உடுக்கையினுடைய சத்தம், யாழ். இந்த மாதிரியான 10 சத்தம் இருக்கு. இதுல நம்ம தியானத்துல எந்த சத்தம் கேட்டாலுமே நம்ம வந்து அடுத்த நிலைக்கு வாரோம். தனித்தெழு நாதங்கள் தாம் இவை 10. தனித்தெழு நாதங்கள்னா மிக தொலைவில் இருந்து எழுந்து வரக்கூடிய சத்தம். நம்ம பக்கத்துல எதுவுமே இல்ல, ஆனா ஏதோ தொலைவுல இருந்து இந்த மாதிரியான சத்தங்கள் நம்மளுடைய காதுகளுக்கு வந்து கேட்டால், தாம் இவை 10. இந்த மாதிரியான 10 விதமான சத்தங்கள் பணிந்தவருக்கு அல்லது பார்க்க ஒண்ணாதே. பணிந்தவருக்குன்னா தியானத்துல உயர்ந்தவர்கள், தியானத்துல பக்குவம் அடைந்தவர்கள், அடுத்த நிலைக்கு வந்தவர்கள், அவங்கதான் பணிந்தவர். அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான 10 வகையான சத்தம் கேட்கும். அல்லது பார்க்க ஒண்ணாதே. அப்படி இல்லாம சும்மா டெய்லி தியானம் பண்றோன்ட்டு நம்ம வேற எந்த பயிற்சியுமே கொடுக்காம புருவ மத்தியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாலாம் இது வந்து கிடைக்காது. அல்லது பார்க்க ஒண்ணாதே. வேற மாதிரி நம்ம சாதாரண பயிற்சி செய்யும் போது இது எல்லாத்தையும் நம்மளால கேட்க முடியாது. அப்ப இந்த 10 ஒலியும் தியானத்துல பக்குவ நிலை அடையும் போது மட்டும்தான் நம்மளால கேட்க முடியும். மற்றவர்களால கேட்க முடியாது. அடுத்த பாடல் பார்க்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் சொல்லக்கூடிய பாடல். 607வது பாடல். கடலோடு மேகம் களிரொடும் ஓசை அடையலும் வீணை எண்டரண்டத்து சுடர்மனு வேணு சரிசங்கி நோசை திடமறியோக்கில்லல் தெரியாதே. அடுத்த பாடல்லையும் இதே 10 நாதம் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு சித்தர்களும் சில சத்தத்தை வந்து மாத்திருப்பாங்க. ஆனா எல்லாருமே சொல்றது வந்து 10 விதமான நாதம். இந்த 10 விதமான நாதம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பார்த்தோம், ஓம்ங்கிற ஒரு நாதத்துல இருந்து தானே எல்லாமே வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்ப என்ன அது ஒரு 10 நாதம் அப்படின்னா, ஓம்குள்ள நம்ம எப்படி பிரிச்சோம், ஆ உ இம் அப்படின்னு மூணு ஓசை சேர்ந்துதான் ஓம்ங்கிற ஒரு ஓசையா இருக்கு. அந்த ஆ உ இம்ம நம்ம பல விதமா பிரிச்சோம். ஆ அப்படிங்கிறது பிரம்மா படைக்கிறாரு, நடுவுல விஷ்ணு காக்கிறாரு, அடுத்து ருத்ரன் வந்து அத அழிக்கிறாரு, திரும்பவும் உருவாக்கி காத்து அழிக்கிறது. இதுதான் வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த ஆவுக்கும் இம்முக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த அப்படிங்கிறது தான் இந்த தசநாதங்களா அப்படியே விரிந்து, அதுக்கப்புறம் அதுதான் இன்னும் பல நாதங்களா விரிந்து நாதமாதான் நாம எல்லாரும் இயங்கிட்டே இருக்கோம். அப்ப நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த சத்தங்களை கேட்கிற வரைக்கும் நம்ம இந்த உலக வாழ்க்கை, இந்த இன்பம் துன்பம் இதுலயே தான் இருப்போம். தியானம் பண்ணி சில பயிற்சிகள் பண்ணி இந்த சத்தத்தை கேட்காம அடுத்த நிலை, அந்த சுத்தமாயில இருந்து வரக்கூடிய நாதத்தை கேட்கும்போது நம்ம அடுத்த நிலைக்கு போறோம். அடுத்து அந்த ஓம்ங்கிற நாதத்துக்கு இந்த நாதமே வந்து கொண்டு வந்து விடும். அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஊங்கிற நாதம் தான் இந்த பல நாதங்களா பிரியுது. நம்ம தமிழ் சொற்கள்லையும் ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து நிறைய சிறப்பு பார்த்தோம் இல்லையா? அதுல இந்த அப்படிங்கிறது என்னன்னா, ஊட 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 பேசாத அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னாலே 2க்கும் நடுவுல இருக்கு. ஊடகம் அப்படின்னு சொல்லுவோம். ஊடகம்னா மக்களுக்கும் சில இதுக்கும் நடுவுல இருந்து செயல்படக்கூடியது ஊடகம். அந்த மாதிரி உள்ளே அப்படின்னா 2க்கும் நடுவுல இருக்கிறது. அப்ப அந்த ஊங்கிறதே இடைப்பட்ட அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறது தான் அந்த ஊல இருந்து வந்ததுதான் எல்லா நாதமும். இந்த 10 நாதமும் ஊல இருந்து தான் வந்திருக்கு. அடுத்து அதுவும் விரிந்து இன்னும் பல நாதங்களா இருக்கு. இப்ப அந்த 10 நாதங்கள்ல வந்து கேட்கக்கூடிய பயிற்சியாதான் இந்த அடுத்த பாடலையும் சொல்லியிருக்காரு. கடலோடு மேகம். கடல் அப்படிங்கிறது முதல் பாடல்லே பார்த்துட்டோம் இல்லையா? அந்த கடலினுடைய சத்தம் அதை கேட்பதும் பயிற்சி தான். 2வது மேகம். கடலோடு மேகம். மேகத்துல வரக்கூடியது அப்படின்னா வானத்துல வரக்கூடிய அந்த இடி சத்தம், மின்னல் சத்தம், இது எல்லாமே மேகம்.
களிரொடும் ஓசை. களிறு அப்படிங்கிறது இங்கேயும் யானையை தான் சொல்றாரு. இந்த யானை தரக்கூடிய ஓசை. இது போல அடையலும் வீணை என்றந்தத்து. அந்த வீணையில இருந்து வரக்கூடிய நாதம் இது எல்லாமே சுடர்மனு வேணும் சுரி சங்கினேன் ஓசை. அந்த சங்கினுடைய ஓசை, அந்த சங்கோட வாய் எப்படி இருக்கும்னா ரொம்ப சுருங்கி இருக்கும். அடுத்து அது வெளியில வரக்கூடிய பகுதி பார்த்தோம்னா நல்லா விரிந்து இருக்கும். அந்த மாதிரி அந்த சங்கினுடைய அந்த சுருங்கிய இதுல இருந்து வரக்கூடிய அந்த ஓசையானது சுடர் மனு அப்படிங்கிறது மறை ஒளி ஓசை. அந்த சங்குக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய அந்த ஒளிய அதனுடைய சுருங்கிய வாய்ப்பகுதியில இருந்து ஊதி அந்த பெரிய வாய்ப்பகுதி வழியா எழுப்பக்கூடிய அந்த ஓசை. திடமறியோக்கில்லால் தெரியாதே. அதே அர்த்தம்தான். யாரு தியானத்துல அடுத்த நிலைக்கு உணர்றாங்களோ அவங்களாலதான் இத கேட்க முடியும். மற்றவர்களால இந்த ஓசையை கேட்க முடியாது, அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதுதான் இந்த பாடலுக்கான பொருள். கடலோடு மேகம், கடல் அதனோட சேர்ந்த மேகத்தினுடைய ஓசை. களிரொடும் ஓசை, யானை தரைக்குடைய ஓசை. அடையலும் வீணை அண்டரண்டத்து, வீணையினுடைய கம்பியிலிருந்து மீட்டும் போது வரக்கூடிய அந்த ஓசையானது. சுடர் மனு வேணும் கரி சங்கின் ஓசை, சுடரொளி போல் மறைந்து இருக்கக்கூடிய அந்த சங்கினுடைய ஓசை. திடமறியோக்கில், இந்த தியானத்தை திடமாய் அறிய வல்லவர்களுக்கு மட்டுமே கேட்க முடியும். அவ்வாறு இல்லாதவர்களுக்கு அல்லால் தெரியாதே, மற்றவர்களால் இதை அறிய இயலாது. இப்ப இதுதான் அந்த இரண்டாவது பாடல். அப்ப அந்த 10 நாத சத்தம் என்னென்ன அப்படின்னா ஆ உ இம், அததான் விரித்து அம் உம் சிம் நம் தம் ளம் ரம் கம் ரூம் மம், இந்த 5 தான் அந்த தச தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான ஓசைகள். இத நம்ம சொல்லி பயிற்சி பண்ணக்கூடாது. இந்த சத்தத்தை சொல்லி சொல்லி நம்ம கேட்டு பயிற்சி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சத்தம் நம்ம காதுகள்ல கேட்குதா அப்படிங்கிறத கவனிப்பதுதான் பயிற்சி. இப்ப சந்தேகம் எதுவும் இருந்தா கேளுங்க, அப்படி இல்லைன்னா அந்த பயிற்சிய பத்தி எங்க அண்ணன் விளக்கம் கொடுப்பாங்க. சந்தேகம் ஒண்ணும் இருக்காரு. 10 விதமான ஓசை, அது தியானத்துல கேட்கும். அதுக்கு நம்மளுடைய மனம் பக்குவப்படணும். நமக்கு இங்க இருக்கக்கூடிய அடைப்புகள் நீங்கணும். அப்ப நம்மளுடைய வினைகள் கழியும் போது இந்த அடைப்புகள் நீங்கி நம்மளால அந்த சத்தத்தை கேட்க முடியும். இப்ப நம்ம கிரியை பயிற்சியில பண்றதே ஓரளவு நம்ம இந்த கண்ணு காது இதெல்லாம் கிளீன் பண்ணும் போதே நம்மளால உணர முடியுது. மூக்க உணர முடியுது, காது அந்த கண்ல இருந்த கழிவெல்லாம் வெளியேறுது, கேட்க முடியுது. இப்ப நம்ம சில பயிற்சிகள் செய்யும் போது நம்மளால இன்னும் நல்லா உணர முடியும். பயிற்சிகள் என்னன்னா, காதுல இருக்கிற அடைப்பை நாம எப்படி நீக்கிறது, எப்படி நம்ம காது இப்படி இருக்கவே இந்த சத்தத்தை தாண்டி மற்ற சத்தத்தை எப்படி உணர முயற்சி பண்றது, இதற்கான பயிற்சிய விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா யாருக்கும் சந்தேகம் ஒண்ணும் இல்ல. மக்களே வணக்கம். பாட்டு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு இல்லையா? அதாவது நம்ம சுத்தி நம்ம என்னென்னலாம் நம்ம இயற்கையில கேட்குறோமோ, நம்ம மூதாதையர்கள் ரசிச்சிருக்காங்களோ, பற ஓசை, நாதஸ்வர ஓசை, கடல்ல உள்ள அலை இல்லையா, சின்ன சின்ன வண்டு பூச்சிகளோட சத்தம், இதில் தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். யானையோட தான் வாழ்ந்திருக்கோம் நம்ம. அந்த பக்கம் யானை குடும்பமாக இருக்கும், இந்த பக்கம் நம்ம குடும்பமாக இருந்திருக்கோம். ரொம்ப இயல்பான வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்திருக்கோம். அது எல்லாமே இந்த தியானத்தில் அந்த சாம்பவி முதிரையில் நம்மளுடைய கண்ணு ரெண்டும்
அந்த முக்கண்ணோட இணையிறது, அந்த சுழுமுனை வாசல், அதுதான் வந்து அந்த உச்சி வாசலோட இணைந்திருக்கும் பொழுது நடைபெறது தான் தியானம். அந்த தியானத்துல வந்து அப்படியே அனுபவப்படப்பட ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், நம்மளுடைய தியானத்தோட இதை பொறுத்து, இன்டென்சிட்டியை பொறுத்து, ஆர்வத்தை பொறுத்து, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய மனது வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும் பொழுது ஒரு இருண்ட இதுக்குள்ள போகும். அதுக்கப்புறம் சில நாதங்கள் உன்னால கேட்க முடியும். அதை பத்தி அவர் சொல்றாரு. அப்புறம் பிரியாவும் அந்த நம்ம இப்ப கேட்கறது எல்லாமே அசுத்த மாயையில வரக்கூடியது தான். இந்த காதோட ப்ரெஷர் மட்டும் மாறிடுச்சு அப்படின்னா, ஸ்பேஸ் எலமெண்ட் மட்டும், காது தானே ஸ்பேஸ் இல்லையா? நம்ம பேசுறத கேட்குற இல்லையா? ஆமா. அந்த காதுல ஸ்பேஸ் மட்டும் அந்த இதாயிடுச்சு, டியூன் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ரேடியோ கொஞ்சமா கேட்கும். அப்புறம் கரெக்டா டியூன் பண்ணிட்டோம்னா அதோட கனெக்ட் ஆயிடுவோம். அந்த இது கிளியரா கனெக்ட் ஆயிடுவோம். சரியா? அதான் வந்து அந்த நாதத்தெல்லாம் தாண்டி, அந்த கனெக்ட் ஆகி அந்த நாதத்தெல்லாம் தாண்டி போயிட்டேன்னா, அந்த நாதத்தையே பார்க்கலாம் அப்படின்னு அடுத்த பாட்டுல சொல்லுவாரு. ம். ஆமா. ஏன்னா சிவம் அப்படின்னாலே சிவப்பு கலர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். லோவஸ்ட் ஃப்ரீக்வன்சி நமக்கு சிவப்பு கலராக தான் தெரியும். ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி பர்பிள் கலராக தெரியும், சயின்ஸ் மாதிரியே. அப்ப சிவம் அப்படின்னாலே அவன் சவுண்ட் அண்ட் லைட்டா இருக்கான், நாதமும் விந்துவா தான் இருக்கான். அதை நம்மளால பார்க்க முடியும், பார்க்காம செத்துறாதீங்க அப்படின்ற. அப்படி பயிற்சி பண்ண பண்ண இந்த சின்ன சின்ன நாதங்களும் கேட்கும். அப்புறம் பிரியா சொல்ல மாதிரி அந்த நாதமும் கேட்கும். அப்படின்றது தான் இது. ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இது. நம்ம கேட்கக்கூடிய, அதாவது நம்ம வண்டை பற்றி நம்ம இது பிரியா நான் கொஞ்ச நேரம் பேசலாம்ல? பயிற்சினா போராக இருக்கும். எப்படியும் பயிற்சியை யூடியூப்பில் வராது. ஆமாம், நானும் கொஞ்ச நேரம் யூடியூப்பில் பேசுகிறேன், நீ மட்டும் பேசுனேன் அப்படி. ஆமாம். இப்போ நம்ம அதாவது வண்டு இருக்கு இல்லைங்களா? வண்டு வந்து நீங்கள் வந்து அடிக்க போனால் அது போயிடுது. எவ்வளோ பெரிய கை உங்கள் கை, அது இவ்வளோண்டா இருக்கு. வண்டுனா அதாவது இன்செக்ட்னு சொல்கிறோம் இல்லையா? எல்லாமே இன்செக்ட் கிடையாது. புரியுதுங்களா? எதுக்கு 6 கால் இருக்கோ அதுதான் இன்செக்ட். புரியுதுங்களா? இது வந்து நம்மளுடைய இதில் அதான் வந்து அக்கு வேற ஆணி வேறையா பிரித்து எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. இந்த 6 கால் உள்ள விலங்குகளுக்கு வேற ஃப்ரீக்குவென்சி கேட்கும். புரியுதுங்களா? 4 கால் உள்ளதுக்கெல்லாம் வேற ஃப்ரீக்குவென்சி கேட்கும். டாகுக்கு வந்து நம்மளை விட கம்மியாக கேட்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் டாகு இதுக்கெல்லாம் வந்து ஒரு வகையான ஃப்ரீக்குவென்சி அவன் பிரிச்சுட்டான். அதனால தான் நம்ம பேசுகிறதெல்லாம் அது புரிஞ்சுக்க முடியுது. ஆமாம், நம்ம கேட்குறது மட்டும் கிடையாது, ஃப்ரீக்குவென்சியாகவே. அப்போ வண்டுகளுக்கு வந்து வேற ஃப்ரீக்குவென்சியில் வாழுது. நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு நாளில் இந்த வண்டு செத்து போயிடுது, இது ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது வேற ஃப்ரீக்குவென்சியில் வெவ்வேறு நுணுக்கத்தில் அது வாழுது. அது நீங்கள் வந்து கையை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக 20 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் நீங்கள் வீசுகிறதா நீங்கள் தான் நினைக்கிறீங்க. ஆனால் அது அதோட ஃப்ரீக்குவென்சிலிருந்து அது பார்க்கும் பொழுது உன் கை ரொம்ப ஸ்லோவாக வரும். ஏன்னா அதோட ஃப்ரீக்குவென்சியே வேற அது. அதனால அது எஸ்கேப் ஆயிடுது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அது அவேராக இல்லாத போது தான் நீங்கள் அடிக்கிறீங்களே தவிர, அது வந்து அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா அந்த நாகத்தை கவனிக்காமல் அதோட மைண்டில் பொண்டாட்டி சண்டையை நினச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம அடிச்சிடுறோமே தவிர, அதோட ஃப்ரீக்குவென்சி வந்து வேற. பார்த்தீங்கன்னா வண்டுக்கு வேற ஃப்ரீக்குவென்சி. தேன் வண்டு தேனீ அப்படின்னு 2 தான் பிரிக்கிறோம் இல்லைங்களா? அது ஒரு ஃப்ரீக்குவென்சி. அது மட்டும்தான் தேன் கொடுக்கும். புரியுதுங்களா? ஏதோ ஒரு எந்த பூச்சியோ 8 காலு 4 காலுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் அது வந்து தேனாகாது. அந்த ஃப்ரீக்குவென்சியில் அந்த இதுக்கு மட்டும்தான் தேன். சரிங்களா? இப்படி
நம்மள வந்து 4 கால் விலங்கா படைச்சிட்டாங்க. அதனால நம்மளோட ஃப்ரீக்வன்சி வேற. நம்ம வேற மாரி வாழ்ந்து, வேற மாரி நம்ம சாவோம். அதே மாரி தான் 2 கால். 2 கால்னா யாரு? பறவைகள். சரிங்களா? 2 அதோட ஃப்ரீக்வன்சியே வேற. அதுக்கு டைம் வந்து பெர்ஃபெக்ட்டா தெரியும். அதுக்கு வந்து அந்த டயத்துல அது எந்திரிக்கும். அந்த டயத்துல அது அது அதோட வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கும். அது வேற ஃப்ரீக்வன்சில வாழுது. வேற டைமென்ஷன்ல வாழுது. நம்ம தான் நெனச்சிட்டு இருக்கோம், அது வந்து என்னடா நம்மள விட கம்மியா வாழ்ந்து செத்து போதேன்ட்டு. அது வேற ஒரு டைமென்ஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ம். இப்படி இந்த டைம், ஃப்ரீக்வன்சி அண்ட் லைட் இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த சிவம். புரியுதுங்களா? அத வந்து நம்ம வேற ஒரு டயத்துக்குள்ள போயி, வேற ஒரு ஃப்ரீக்வன்சிக்குள்ள போனோம்னா, அத பாத்துரலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ம். ஆமா. அதாவது பரத்வஜர் அப்படின்ட்டு பரத்வாஜராசனம் தெரியுமா பிரியா? ம். மக்கள் பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சும்மா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா பேசுறேன். எனக்கு அந்த பயிற்சிக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸா பேசுவோமே! ம். ஏன்னா நானும் ஒரு 4, 5 நாளா பயங்கர பிஸி. சரி பிரியா, இதுல அட்வான்ஸ் போட்டு பாரு. டர்ன் டூ த ரைட் சைடு. ஆமா. ஆ அத போட்டு ரைட். சரிங்களா? இதுதான் வந்து பரஜ் வ பரத் ம் பரத்வஜ்ராசனா 1, 2, 3 அப்படின்ட்டு இதுல வந்து வேரியேஷன் இருக்கு. ரிலாக்ஸா உட்காரு பிரியா. ஈஸி வேரியேஷன் போடு. ஆமா. அப்படியே வந்து ஆமா, இந்த மாரி உட்கார்றது. இதுதான் பரத்வஜ்ராசனம் அப்படின்ட்டு. ஆனா, இந்த பரத்வஜர் தான் வந்து யாருன்னா, ஒரு அ நம்ம துரோணாச்சாரியா தெரியும் இல்லைங்களா? துரோணாச்சாரியோட அப்பா. துரோணாச்சாரியா குருன்னு சொல்றோம்ல. பஞ்சபாண்டவர்களோட, கௌரவர்களோட குரு மகாபாரதத்துல. ம். ஆமா. அவரோட அப்பா தான் இவரு. சரிங்களா? இவர் வந்து ஆசன பயிற்சி. இந்த மாரி சும்மா டர்ன் பண்ணி உட்கார்ந்திருக்காரு. உட்காரும் பொழுது ஒரு பெண் வண்டு, பெண் தேன் வண்டு அப்படியே சுத்தி இருக்கு அவர சுத்தி. நீ அப்படியே டர்ன் பண்ணி ரைட் சைட்ல டர்ன் பண்ணி மட்டும் உட்காந்து காமி. அப்படியே சும்மா தானே உட்காந்துருக்க நீ. உன்னையும் ஒரு வேலை வாங்குவோம். ஆமா. கொஞ்சம் ஃபேஸ் வராதா? ரைட்டு. முழுமையா காமி. ரைட். ஓகேம்மா, ஓகேம்மா. ஆமா. இப்படியே வந்து வலது பக்கமா அந்த போகுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்படியே வலது பக்கமா திரும்பி இருக்காரு. அப்புறம் இடது பக்கமா போனோனே, அப்படியே கால மாத்தி போட்டு இடத மேல வை பிரியா. இடது கால மேல வை. ஆமா. இல்லைங்களா? இப்படி அடுத்த கால் மாத்து. கால் மாத்தியேன். இப்ப இடது பக்கம் போகும்பொழுது, இடது பக்கம் அப்படியே அவரு வந்து உட்காந்து அந்த யோட இதையே கவனிச்சிருக்காரு. கண்ண மூடி அப்படியே ஈயோட இத அப்படியே கவனிச்சிருக்காரு. பிடிக்கணும்னு தேவையில்ல. ரிலாக்ஸா உட்காரு. இப்ப இடது பக்கம் போகும்பொழுது, அவருக்கு காதுல வந்து அப்படியே பிரஷர் மாறுது. இடது பக்கமும், வலது பக்கமும். அவரோட கவனம் எல்லாம் அந்த ஈலயே இப்பதான் இருக்கு. வந்து பொண்டாட்டி என்னடா இந்த பாடு படுத்துதே! ம். இங்க இந்த மாரி தான் யோசிச்சிருக்காரு. இவிங்க வேற மகாபாரதம் போற இது பண்ணலாம்னு நெனைக்கிறேன்னு யோசிச்சிட்டு இருந்தவரு, அப்படியே கொஞ்ச நேரம் அந்த ஈயோட அப்படியே தேனீயோட அப்படியே தியானிக்கிறாரு. சரிங்களா? இதான் பரத்வஜ்ராசனம். இதுலயே அவருக்கு ஞானம் கிடைச்சிருதாம். அப்படின்ட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. ம். சரியா? அதாவது ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்காந்துக்க. இன்னைக்கு நம்ம பயிற்சிக்கு வந்துரலாம். நன்றி மக்களே. நன்றிண்ணா. வகுப்ப முடிச்சுக்கலாம். ஆமா பிரியா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நன்றி. ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் விரைவில் சந்திப்போம். நன்றி.